நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் நடந்துக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் உங்களோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களோட மனசு புரிஞ்சு அதுக்கு ஏற்றது போல் நடந்துப்பீங்க. மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ரொம்பவுமே தைரியசாலிகளாக கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட பொறுமையாக நிதானமாக கையாள தெரிஞ்சவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறதையும், இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும், அதாவது சாதகமான அமைப்பை தருதா இல்லை பாதகமான சூழ்நிலையை தருதா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். சாதகமான வாய்ப்பை பெற என்ன செய்யணும், பாதகமான விளைவை தவிர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிச்சயமாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஒரு மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கடினமாக போராடி தொடர்ந்து போராடி கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்களா இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. தனக்காரகனோட குரு உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பணத்தின் பின்னால் நீங்கள் ஓட மாட்டீங்க. மனம்தான் பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்னு நினைக்கிற இயல்பு இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் அவங்கக்கிட்ட மரியாதை கிடைக்கும். ரொம்ப ஒரு ஆடம்பரமான பணக்காரராக இருந்தால் கூட அவங்க உங்களை ஒரு சின்ன அளவில் அவமானம் படுத்திட்டா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அதே போல் ரொம்பவுமே இல்லாதவங்க முடியாதவங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாலே போதும். அப்படியே அவங்க அன்புக்கு ரொம்பவுமே இலகிய மனதோடு உதவி செய்யக்கூடியவங்களா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை கூட அப்பப்போ சில போராட்டங்களும் வருது. அந்த போராட்டத்தை கூட நீங்கள் பாருங்கள், அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து அதுலேருந்து எப்படி சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னு நல்லா யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, அதாவது வியாழக்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் முருகனின் அருளால் கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா, வியாழன் தரிசனம் பெற்ற இடம் முருகன் அப்படின்னு பார்த்தா அது திருச்செந்தூர். அங்கே வியாழன் ரொம்ப மனமுருக வேண்டிய பிறகு முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்தார். அந்த திருத்தலம் உங்களுக்கு உரிய ஒரு திருத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வியாழக்கிழமையில் தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி போங்க. அது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கோங்க. அந்த பிரார்த்தனை வெகு விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்தடையும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை வீட்டில் இந்த எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் ஜாதக கணிப்பால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே ஒரு பயனுள்ள விஷயம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப அலையணும்லாம் இல்லைங்க, கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே போதும். எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள், உங்கள் ஜாதக கணிப்பை மட்டும் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ரொம்ப எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்த்தா உங்கள் ராசியில் இந்த சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகத்தோட இயக்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், கலஸ்ரஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ஒரு அமைப்பு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விடணுங்க. சோம்பேறித்தனம் தான் பெரிய பாதிப்பையே கொடுக்குது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதை கடைபிடிங்க. ஏன்னா எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. எப்பயுமே பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி,
நேர்மையாக எல்லா காரியத்தையுமே சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிறதுனால சோம்பலை ஒதுக்கி முன்னேறுவதற்கான வழியை கண்டுபிடிங்க. ஏன்னா அதுக்கான வழி இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரி பாருங்கள், மன உறுதி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் உங்கள் பூர்வீக சொத்து அடையிறதுல நிறைய தடை தாமதம் பிரச்சனை இருக்கும். கூட பங்காளிங்களே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே பெரும்பாலும் இப்போ தீரப்போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கான ஸ்டெப் எடுங்க. இப்போ நல்ல ஒரு முடிவு வரும். பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. அதே போல் நல்ல ஒரு உயர்நிலை வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கான பணிகளை கரெக்டாக செய்யுங்க. இது வரைக்கும் இருந்த மன வருத்தம் உங்களை விட்டு தீருது. உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு கண்டவங்களுக்கு கூட நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் வாகனத்தின் மூலம் சில செலவுகள் வரக்கூடியதாக இருக்குது. வண்டி வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் வரும். அதே போல் உங்களுக்கு பாருங்கள், சுக்கிர பகவானோட சஞ்சாரம் இருக்குது. இந்த சஞ்சாரம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாக்பாட் தான். ஏன்னா நீங்கள் இப்போது பணவரவை பற்றி பிளான் பண்ணால் நல்ல ஒரு பணவரவை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே போல் வீட்டுக்கு தேவையான வசதியான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆர்வமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பொருளை வாங்கணும் அப்படின்னு பிளான் போட்டிருப்பீங்க. அது எல்லாமே ஒவ்வொன்றா இப்போ வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பாருங்கள், புதுசாக வீடு கட்டி குடியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு நல்ல வசதியான வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலருக்குலாம் அந்த மாற்றம் கூட ஏற்படும். தொழில் வியாபாரம் ரொம்பவுமே அமோகமாக இல்லைனாலும் சுமாராக இருக்கும். ஆனால் லாபம் குறையாமல் ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் தொழில் வியாபாரத்தை மேலோங்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கூட தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குது. புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்குது. பழைய சிக்கல்கள் பெரும்பாலும் தீரக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், உங்கள் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்கள் திறமையான செயல்பாடு பாராட்ட தரும். குடும்பத்திலையுமே எதிர்பாராமல் திடீர்னு உறவினர் வருகை ஏற்படும். ஆனால் உறவினர் வருகை போது விரும்பத்தகாத வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. கணவன் மனைவி இருவருமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உங்கள் குழந்தைகள் பற்றின கவலை கொஞ்சம் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது கொஞ்சம் இப்போ நடக்காது. நீங்கள் செய்கிற காரியத்தில் சின்ன சின்னதாக தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கள் கவனமாக செய்யுங்க. பெண்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத செலவு வர மாதிரி இருக்குது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட வீணாக வாக்குவாதம் செய்கிறதோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறதோ இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். அந்த சூழலை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். முடியல அப்படின்னா அந்த இடத்துல விலகி போயிருங்க. கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனால் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கொஞ்சம் முழு மூச்சாக கவனமாக செயல்படுங்க. இது பிரச்சனை வராமல் பாதுகாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேலையுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும். அலைச்சலால் கொஞ்சம் உடல் சோர்வு வரலாம். சோம்பேறித்தனத்தை மட்டும் விடுங்க. மற்றபடி கொஞ்சம் முழு மூச்சாக செய்கிற எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு பாருங்கள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு நிம்மதியான நிலைமையை உண்டாக்குது. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம். அரசியல் இருக்கிற நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் எச்சரிக்கை இது ரெண்டுமே தேவைப்படுது. புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சூரிய பகவான் சஞ்சாரம் ஏற்கனவே நீங்கள் செஞ்ச ஒரு செயலை நினச்சி வருந்தும்படியான சூழலை ஏற்படுத்தும். பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். புதிய நட்பு கிடைக்கும். நீங்கள் கவனமாக கொஞ்சம் செயல்படணும். உங்களுக்கு மனதில் திடம் உண்டாகும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் சிறப்பாக செய்யுங்களேன். அதுக்கான அங்கீகாரத்தை நிச்சயமாக இந்த தடவை பெறுவீங்க. செலவை குறைக்க பாருங்கள். அவ்வப்போது சோர்வு வரும். சோம்பேறித்தனத்தை தவிர்க்க பாருங்கள். அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடவடிக்கையோடு எடுத்து செயல்படுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். அதே போல் யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு நீங்கள் விளங்க போகிறீங்க. தடைப்பட்ட பண வருமானம் சீராக கிடைக்கும். இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே போல் மனதில் ஏதாவது தேவையில்லாத பழைய பிரச்சனையை நினச்சி குழப்பம் படாதீங்க. இது மனசுக்கும் சரி
உடல் ரீதியாகவும் சரி சில பாதிப்பையும் பின்னடைவும் கொடுத்துரும். அதனால பழைய விஷயத்தை நினச்சி ரொம்பவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நன்மைகள் அதிகரிக்கவும் குழப்பங்கள் தீரவும் நீங்கள் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. சித்தர்களை வணங்கி பாருங்க. போட்டிகள் குறையும், மனம் தெளிவடையும், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் யோகத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.